ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், சப்பாத்தியை வச்சு இந்த மாதிரி ஒரு ரோல் செஞ்சு பசங்களுக்கு கொடுங்க. சூப்பராக சாப்பிட்ருவாங்க. எல்லாருக்குமே பிடிச்ச ரெசிபி. அதை எப்படி செய்யலான்ட்டு வாங்க வீடியோக்குள்ளே போய் பார்ப்போம். ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் சேர்த்து 10 பல்லு பூண்டை பொடிசாக நறுக்கி எண்ணெயில் சேர்த்து வறுத்துக்கங்க. பூண்டு நல்லா சிவந்து வரணும். இப்போது கொஞ்சமாக இஞ்சி எடுத்து தட்டி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துக்கங்க. ரெண்டையும் நல்லா சிவக்க வறுத்து எடுத்துக்கங்க. 4 மீடியம் சைஸ் வெங்காயத்தை பொடிசாக கட் பண்ணி அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் நல்லா வதங்கி வரணும். 2 கேரட்டை எடுத்து பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் வதக்கிக்கலாம். அடுப்பை கொஞ்சமாக வச்சுக்கங்க. இப்போது இது வதங்கிறதுக்காக கொஞ்சமாக சால்ட்டு சேர்த்துக்கிறேன். இதை நல்லா வதக்கி விட்டுட்டு ஒரு குடமிளகாயை பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து வதக்கிக்கலாம். காய்கறி வதங்கிறதுக்காக தான் நம்ம உப்பு சேர்த்துருக்கோம். இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போது ஒரு வெள்ளரிக்காய் எடுத்து நல்லா பொடிசாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். காய்கறியில் உப்பு சேர்க்கறதால அது நல்லா காய்கறியில் ஏறி இருக்கும். இதை நல்லா வதக்கிக்கங்க. நீங்கள் வெறுமனே சப்பாத்தி செஞ்சு கொடுத்தீங்கன்னா சில பசங்க சாப்பிட மாட்டாங்க. இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா விரும்பி சாப்பிடுவாங்க. 1 ஸ்பூன் சில்லி சாஸ், 1 ஸ்பூன் டொமேட்டோ சாஸ், 1 ஸ்பூன் சோயா சாஸ், இது 3ஐயும் சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. சாஸ்லாம் தேவையில்லைன்னு நினச்சிங்கன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. உங்களுக்கு குடமிளகாய் இல்லைன்னா பச்சை மிளகாவை நறுக்கி பொடிசாக கட் பண்ணி சேர்த்துக்கங்க. இதை நல்லா வதக்கிக்கலாம். இதில் 1/2 ஸ்பூன் அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கலாம். 1/2 ஸ்பூன் அளவுக்கு கரம் மசாலா, இதை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. இதில் ஒரு தக்காளியை நீல வாக்கில் நைஸாக கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். அவ்வளோதான், மசாலா தயாராகிடுச்சு. நல்லா கிளறி விட்டுக்கங்க. இப்போது அடுப்பை நிறுத்திக்கலாம். அடுப்பை நிறுத்திட்டு சப்பாத்தி செஞ்சுருந்தீங்கன்னா இந்த மாதிரி நடுவில் அந்த ஸ்டப்பிங்கை வச்சு நல்லா சுருட்டி எடுத்துக்கங்க. இந்த மாதிரி எல்லா சப்பாத்தியிலையும் நடுவில் ஸ்டஃபிங் வச்சு நல்லா சுருட்டி எடுத்திங்கன்னா சப்பாத்தி ரோல் சூப்பராக தயாராகிடும். இது சாப்பிட்டுக்கிட்டே இருப்பாங்க குழந்தைங்க கொடுத்தீங்கன்னா. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இதே போல் புதுவிதமாக நம்ம புதுமையாக செஞ்சு கொடுக்கும்போது பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். இந்த ரெசிப்பியை பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு செய்யலாம். சூப்பரான ரெசிபி இது. சின்னவங்கள்லேருந்து பெரியவங்கள் வரைக்கும் எல்லாருக்குமே பிடிக்கும். இதை சாப்பிடும்போது வெஜ்ஜில் சவர்மா சாப்பிடுவோம்ல, அந்த டேஸ்ட்டில் இருக்கும். பிரேக்ஃபாஸ்ட்டுக்கு புதுமையாக ஏதாச்சும் செய்யணும்னு நினச்சிங்கன்னா இந்த மாதிரி ட்ரை பண்ணி பாருங்கள். எல்லாருக்குமே ரொம்ப ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. அடுத்த ரெசிபி கேக் பணியாரம். இதுக்கு ஒரு முட்டையை எடுத்து நல்லா கிண்ணத்தில் அடித்து எடுத்துக்கிட்டு 2 கப் அளவுக்கு மைதாவை சேர்த்து நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இதில் 1 பிஞ்ச் அளவுக்கு சால்ட்டு, 1 பிஞ்ச் அளவுக்கு பேக்கிங் சோடா சேர்த்துட்டு தேவையான அளவுக்கு பால் சேர்த்து நல்லா கரைச்சி எடுத்துக்கோங்க. இந்த ரெசிப்பியை 10 நிமிஷத்தில் செஞ்சிடலாம். அவ்வளோதான். மாவு இந்த பதத்தில் இருக்கணும், தோசை மாவு பதத்தில். மாவு கட்டியாக இருந்துச்சுன்னா பால் இல்லைன்னா தண்ணி சேர்த்து கரைச்சி எடுத்துக்கோங்க. பணியார சட்டியில் டால்டா, நெய் இல்லை ஆயில் சேர்த்து மாவை எடுத்து 3/4 குழி அளவுக்கு எல்லா குழியிலையும் ஊற்றி எடுத்துக்கோங்க. 2 நிமிஷம் மூடி போட்டுட்டு உடனே திறந்துட்டு அதில் டியூட்டி ஃப்ரூட்டி எடுத்து எல்லா மாவுலேயும் சேர்த்துக்கலாம். அப்போ தான் கேக் பணியாரம் சூப்பராக வரும். இந்த மாதிரி செஞ்சுட்டு மறுபடியும் மூடி போட்டு ஒரு 2 நிமிஷம் வேக விடுங்க. அவ்வளோதான், கேக் பணியாரம் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பாருங்கள். பெரட்டிலாம் விட வேணாம், அப்படியே புசு புசுன்ட்டு கேக்கு மாதிரியே இருக்கும். சாப்பிடவும் அவ்வளோ அருமையாக இருக்கும். சிம்பிளான நம்ம வீட்டில் உள்ள பொருளை வச்சு இந்த மாதிரி கேக் பணியாரம் செஞ்சாச்சு. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். இந்த மாதிரி எல்லா மாவையும் ஊற்றி எடுத்து செஞ்சு பாருங்கள். பசங்களுக்கு ரொம்ப பிடிச்ச ரெசிபி இது. கேக்கு மாதிரியே இருக்கும் சாப்பிட. பாலும் டியூட்டி ஃப்ரூட்டியும் இருந்தால் போதும், உடனே செஞ்சிடலாம். பாருங்கள், சுவையான கேக் பணியாரம் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்கள் அடிக்கடி செய்வீங்க. செஞ்சு பார்த்துட்டிங்கன்னா பசங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கும். ஒரு தடவை செஞ்சிங்கன்னா அடிக்கடி செய்ய சொல்லுவாங்க. அடுத்த ரெசிபி இறால் வெள்ளரிக்காய் பொரியல்.
ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெயை சூடாக்கிக்கங்க. எண்ணெய் சூடானதும் இதில் கடுகு சேர்த்துக்கலாம். கடுகு நல்லா பொரியட்டும். அதுக்கப்புறமா ஒரு ஸ்பூன் அளவுக்கு ஜீரகம் சேர்த்துக்கங்க. அதையும் பொரிய விட்டுட்டு நறுக்கிய வெங்காயத்தை சேர்த்து வதக்கிக்கலாம். வெங்காயம் ஒரு 4-5 சேர்த்துக்கங்க. பெரிய வெங்காயம் இருந்தாலும் சரி தான், சின்ன வெங்காயம் இருந்தாலும் சரி தான். வெங்காயம் நல்லா கண்ணாடி பதம் வந்ததும் கருவேப்பிலை சேர்த்துக்கங்க. கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிட்டு 2 தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கலாம். இறாவை க்ளீன் பண்ணி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்துட்டு நல்லா வதங்கி வர்ற மாதிரி வதக்கிக்கங்க. இறா கூட வெள்ளரிக்காய் சேர்க்கும்போது அவ்வளோ சூப்பரான ரெசிப்பியாக இருக்கும். இது வெள்ளை சாதத்தில் போட்டு சாப்பிடும்போது சூப்பராக இருக்கும். இறா நல்லா வதங்கி வந்ததும் பொடிசா நறுக்கிய வெள்ளரிக்காயை சேர்த்து வதக்கிக்கலாம். இதுக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்துக்கங்க. வெள்ளரிக்காயில் தண்ணி சேர்க்க வேணாம், தண்ணி விடும், சீக்கிரமே வெந்துடும். இதுக்கு தேவையான அளவுக்கு மிளகாய் தூள் சேர்த்துக்கங்க. சேர்த்துட்டு நல்லா கிளறிக்கலாம். உப்பு பதம் பார்த்துட்டு சேர்த்துக்கங்க. நல்லா கிளறி விட்டுட்டு ஒரு 5 நிமிஷம் மீடியம் தீயில் வேக விடுங்க. வெள்ளரிக்காவும் இறாலும் வெந்து சூப்பர் மணத்தோடு கிடைக்கும். நல்லா வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்ருங்க. இன்னும் கூட தண்ணியாக வற்றணுன்னா நல்லா கிளறி விட்டு வேக வச்சு எடுத்துக்கங்க. அப்படி இல்லை உங்களுக்கு தண்ணியாக வேணும்னா 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துக்கங்க. சாதத்தில் ஊற்றி சாப்பிட்ற பக்குவம் கிடைக்கும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ஒரு தடவை வெள்ளரிக்காய் கிடச்சிதுன்னா இந்த மாதிரி நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். அடிக்கடி செய்வீங்க. வெள்ளரிக்காய் உடம்புக்கு குளிர்ச்சி தரக்கூடியது. இந்த வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். அடுத்த ரெசிபி இஞ்சி குழம்பு. தேவையான அளவுக்கு இஞ்சியை தோல் சீவிட்டு நல்லா கழுவிட்டு 2 ஸ்பூன் எண்ணெயில் நல்லா வறுத்து எடுத்துக்கங்க. இஞ்சியோட பச்சை வாசனை போகிற மாதிரி. இஞ்சி குழம்பு செரிமான பிரச்சனைக்கெல்லாம் நல்ல மருந்து. இந்த குழம்ப வாரத்தில் ஒரு தடவை செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு ஆரோக்கியமும் கூட. இஞ்சி நல்லா கலர் மாதிரி வந்திருக்கு. இந்த ஸ்டேஜில் இஞ்சி அள்ளிட்டு 1/4 மூடி தேங்காயை நல்லா துருவியும் சேர்க்கலாம், சின்ன சின்ன பீசஸாக கட் பண்ணியும் சேர்த்துக்கலாம். அதையும் வறுத்து எடுத்துக்கங்க. இஞ்சியில் அதிக காரம் இருக்கும், அதனால் நல்லா வறுத்திங்கன்னா காரம் கொஞ்சம் குறைவாக கிடைக்கும். தேங்காயை ஒரு 2 நிமிஷம் வதக்கினா போதும். இதையும் வறுத்துட்டு இஞ்சி தேங்காய் 2யும் ஒன்றா சேர்த்து திட்டமான அளவில் தண்ணி சேர்த்து நைஸாக அரைச்சி வச்சுக்கங்க. ஒரு வாணலில் தேவையான அளவுக்கு எண்ணெய் காஞ்சதும் 1 ஸ்பூன் அளவுக்கு வெந்தயம் பொரிய விடுங்க. வெந்தயம் நல்லா பொரியட்டும். இது கூட வெங்காயம் தக்காளி நறுக்கி வச்சுருக்கேன், அதையும் சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வெங்காயம் தக்காளி நல்லா மசிஞ்சு வரணும். சீக்கிரம் சட்டுன்னு வதங்கிறதுக்காக கொஞ்சமாக உப்பு கூட சேர்த்துக்கலாம். நீங்கள் இந்த மாதிரி நல்லா வதக்கி விட்ருங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கி வரணும். இந்த பக்குவம் வந்ததும் ஒரு 25 பல் பூண்டு உரித்து வச்சுருக்கேன், அதை சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. பூண்டு சேர்க்கறதால வாசனையாக இருக்கும், டேஸ்ட்டும் அதிகமாக கிடைக்கும். நல்லா வதங்கி எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற பக்குவத்தில் 2 கொத்து அளவுக்கு கருவேப்பிலை சேர்த்துக்கலாம். கருவேப்பிலையை சேர்த்துட்டு நல்லா வதக்கிக்கங்க. நல்லா மணமாக இருக்கும். இந்த மாதிரி வதக்கிட்டு நான் தேவையான அளவுக்கு புளி ஊற வச்சு நல்லா கரைச்சி வச்சுருக்கேன். இது கூட நம்ம தேங்காய் இஞ்சியை அரைச்சி வச்சுருக்கோம், அந்த கலவையை புளி தண்ணீரில் கலந்துக்கலாம். கலந்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிவிடுங்க. இது கூட தேவையான அளவுக்கு மிளகாய்த்தூள். இஞ்சியில் காரம் அதிகமாக இருக்கும், அதனால் நீங்கள் தேவையான அளவுக்கு மட்டும் சேர்த்துக்கங்க. குழம்புக்கு தேவையான அளவுக்கு உப்பு சேர்த்து நல்லா கரைச்சி வச்சுக்கோங்க. வெங்காயம் தக்காளி நல்லா வதங்கியிருக்கு. இந்த ஸ்டேஜில் நம்ம கரைச்சி வச்சுருக்கிற குழம்ப சேர்த்து ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடலாம். இஞ்சி குழம்பு சட்டுன்னு வீணாகாது. நம்ம சுட வச்சு 1 வாரம் வரைக்கும் சாப்பிட்லாம். அதே போல் இஞ்சி குழம்ப தனியாகவும் செய்யலாம், காய்கறி சேர்த்தும் செய்யலாம். நான் உருளைக்கிழங்கு சேர்த்துக்கிறேன். உங்களுக்கு எந்த காய்கறி விருப்பமோ அதில் ஒரு காய்கறியை நல்லா சுத்தம் பண்ணிவிட்டு இந்த மாதிரி சேர்த்து நல்லா வதக்கிக்கங்க. வதக்கிட்டு புளி தண்ணீரை
கலந்து நல்லா கொதிக்க விடுங்க ஒரு 5 நிமிஷத்துக்கு. உப்பு பதம் பார்த்துக்கங்க. நல்லா கொதி வரணும். நல்லா கொதி வந்ததும் அடுப்பை சிம்மில் வச்சுட்டு ஒரு 10 நிமிஷம் எண்ணெய்லாம் பிரிஞ்சு வர்ற மாதிரி கொதிக்க விடுங்க. இந்த இஞ்சி குழம்ப நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்லாம். உடம்புக்கு நல்லது. வயிற்றில் உள்ள தேவையில்லாத கழிவுலாம் வெளியே வரும். இஞ்சி குழம்பு நம்ம அடிக்கடி செஞ்சு சாப்பிட்டோன்னா நம்ம உடம்புல உள்ள தேவையில்லாத கொழுப்பெல்லாம் கரைஞ்சிடும். அவ்வளோதான், இஞ்சி குழம்பு தயாராகிடுச்சு. இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த இஞ்சி குழம்புக்கு அப்பளம், வத்தல், ஊறுகாய் எது வேணாலும் தொட்டுக்கலாம். வெறும் சாதத்தில் போட்டு வெறுமனே சாப்பிடுவோம், சூப்பராக இருக்கும். அடுப்பு இஞ்சி குழம்பு நல்லா திக்காக வந்ததும் அடுப்பை 10 நிமிஷத்துக்கு சிம்மில் வைக்கணும். அடுத்த ரெசிபி எறா முட்டை கட்லெட்டு. இதை நம்ம வீட்டில் செஞ்ச எறா தொக்கு, எறா ஃப்ரை இந்த மாதிரி இருந்ததுன்னா இதை செஞ்சிடலாம். அதுக்கு என்னென்ன தேவைன்னு பார்ப்போம். ஒரு 2 கப் அளவுக்கு மைதா எடுத்து சலிச்சிக்கிறேன். மைதாவை 2 தடவை நல்லா சலித்து எடுத்துக்காங்க. இது கூட 3/4 கப் அளவுக்கு அரிசி மாவு, அதையும் 2 தடவை சலிச்சிக்கலாம். 2 மாவையும் சலிச்சிட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. இது கூட 1/4 ஸ்பூன் அளவுக்கு பேக்கிங் சோடா, கொஞ்சமாக உப்பு இதை சேர்த்துட்டு நல்லா மிக்ஸ் பண்ணிக்கங்க. நான் இப்போ எறா தொக்கு செஞ்சுருந்தேன் வீட்டில், அதை தான் சேர்த்துக்க போகிறேன். நீங்கள் இதுக்காக எறா, வெங்காயம், தக்காளி, உப்பு, மிளகாய்த்தூள் எல்லாம் சேர்த்து வதக்கி இது கூட சேர்த்துக்கலாம். சூப்பராக இருக்கும். நம்ம மீந்து போன தொட்டுக்கையை தான் இந்த மாதிரி செஞ்சுக்கிறோம். நீங்கள் எறா இல்லைனாலும் உருளைக்கிழங்கு பொரியல், பீன்ஸ் பொரியல், முட்டைக்கோஸ் பொரியல் இந்த மாதிரி ஏதாச்சும் வெஜ்ஜில் பொரியல் செஞ்சுருந்தீங்கனாலும் இதை சேர்த்துக்கலாம். இது கூட ஒரு முட்டை உடச்சி ஊற்றி நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சிக்க போகிறோம். இது கூட நான் வேர்க்கடலை வறுத்து அது தோலெல்லாம் எடுத்துட்டு நல்லா பொடிசாக அரைச்சி வச்சுருக்கேன், அதை சேர்த்துக்கிறேன். நல்லா பிசைஞ்சிக்கங்க. பிசைஞ்சிட்டு இதில் 1 ஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்து நல்லா பிசைஞ்சிக்கங்க. நெய் சேர்க்கறதால கட்லெட் நல்லா மணமாக இருக்கும். உங்களுக்கு தேவையில்லைன்னா ஸ்கிப் பண்ணிவிடுங்க. வேர்க்கடலை சேர்க்கறதால சத்தான கட்லெட்டாக மாறிடும். இது வேர்க்கடலை இல்லைன்னா ஓட்ஸ் கூட நுணுக்கி சேர்த்துக்கலாம், அதுவும் நல்லாயிருக்கும். அவ்வளோதான். நீங்கள் கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து இந்த மாதிரி சின்ன சின்ன சைஸாக உங்களுக்கு எந்த சைஸுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த ஷேப்புக்கு உருட்டி வச்சுக்கோங்க. அவ்வளோதான். இதை எண்ணெயை சூடாக்கிட்டு நம்ம பொரிச்சிக்க போகிறோம். இந்த மாதிரி ஒரு 4-5 போட்டு பொன்னிறம் வந்ததும் பொரிச்சிக்கங்க. இதை அடுப்பை சிம்மிலேயே வச்சுக்கோங்க, அதிகமாக வைக்க வேணாம். அதிகம் வச்சிங்கன்னா மேலே சீக்கிரமாக செவந்துடும், உள்ளே வேகாது. சிம்மிலேயே வேக வச்சு எடுத்துக்கோங்க. அவ்வளோதான், கட்லெட் தயாராகிடுச்சு. இந்த மாதிரி நீங்களும் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருந்துச்சுன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். இந்த ரெசிப்பியை ஈவினிங்கில் ஸ்நாக்ஸுக்கு செய்யலாம், பசங்களுக்கு ரொம்ப பிடிக்கும். நம்ம வீட்டில் உள்ள பொரியலை வச்சு நம்ம சிம்பிளான ரெசிபி இந்த மாதிரி செஞ்சாச்சு. ஸ்கூல் முடிஞ்சு வரும் பசங்களுக்கு இந்த மாதிரி செஞ்சு கொடுத்தீங்கன்னா அதிகம் விரும்பி சாப்பிடுவாங்க. அதே மாதிரி பொரியல் பிடிக்காத குழந்தைங்களுக்கும் இந்த மாதிரி செஞ்சு கொடுக்கலாம். செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு சொல்லுங்கள். அடுத்த ரெசிபி பால் கொழுக்கட்டை. நான் இட்லி மாவு அரைச்சிக்கிறேன். இதில் அரிசி மாவு ஓடிக்கிட்டு இருக்குது. இந்த அரிசி மாவை கொஞ்சமாக நைஸாக அரைச்சி நான் ஒரு துணியில் எடுத்து நல்லா மூட்டையாக கட்டி தோசைக்கல் மேலே வச்சுருக்கேன். அந்த எக்ஸ்ட்ரா உள்ள தண்ணீரெல்லாம் அது இழுத்துக்கும். இப்போது இந்த பதத்துக்கு வந்ததும் மாவு பிரித்து எடுத்துக்கலாம். மாவு எடுத்துடலாம். நம்மளுக்கு உருட்டுற பக்குவத்துக்கு பதமாக வந்திருக்கும். தேவையான அளவுக்கு வெல்லத்தை பொடிசாக கட் பண்ணி திட்டமான அளவில் தண்ணி சேர்த்து நல்லா கரைச்சிக்கலாம் அடுப்பில் வச்சு. இது ஒரு பக்கம் கரைச்சி இருக்கட்டும், வடிகட்டி வச்சுக்கோங்க. நான் ஒரு தேங்காய் எடுத்திருக்கேன், அதை துருவிக்கிறேன். வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு.
வெள்ளைப்பாகு நல்லா கரைஞ்சி வந்திருக்கு. அடுத்தது நம்ம துணியில் மாவை எடுத்துக்கலாம். மாவை எடுத்து கொஞ்சம் கொஞ்சமாக எடுத்து சின்ன சின்ன உருண்டைங்களாக பிடிச்சி வச்சுக்கோங்க. உங்களுக்கு எந்த ஷேப்புக்கு வேணுமோ அந்த மாதிரி பிடிச்சி வச்சுக்கோங்க. எல்லா மாவையும் உருட்டிடாதீங்க. கொஞ்சம் மாவு எடுத்து வச்சுக்கோங்க, தேவைப்படும். 100 கிராம் கடலைப்பருப்பு எடுத்து அதை வேக வச்சுக்கிறேன். கடலைப்பருப்பு அரை பக்குவம் வெந்தால் போதும். இந்த ஸ்டேஜில் நம்ம தண்ணி நல்லா கொதிச்சிருக்கும். இந்த பக்குவம் வந்ததும் நம்ம உருட்டி வச்சுருக்கிற உருண்டைங்களை இதில் சேர்த்துக்கலாம். உருண்டைங்களை சேர்த்துட்டு உடனே கிளறி விடக்கூடாது. உருண்டை உடஞ்சிரும். ஒரு 5 நிமிஷம் நல்லா வெந்ததும் இந்த மாதிரி கிளறி விட்ருங்க. உருண்டை எல்லாம் வெந்திருக்கு. நல்லா கிளறி விட்டுட்டு நம்ம வெள்ளைப்பாகை வடிகட்டி சேர்த்துக்க போகிறோம். உங்களுக்கு இனிப்புக்கு தகுந்த மாதிரி வெள்ளைப்பாகு சேர்த்துக்கங்க. நீங்கள் நாட்டு சர்க்கரை கூட சேர்த்துக்கலாம். இதை ஒரு 5 நிமிஷம் கொதிக்க விடுங்க. நல்லா கொதித்து வரணும். இப்போது நம்ம கொஞ்சமாக எடுத்து வச்சுருக்கிற அரிசி மாவை தண்ணியில் கரைச்சி சேர்த்துக்கலாம். அப்போ தான் நம்மளுக்கு கட்டியாக கிடைக்கும். இதை கிளறி விட்டுட்டு 2 நிமிஷத்துக்கு ஒரு முறை கிளறி விட்டுட்டு வேக விடுங்க. நல்லா கிளறி விடும்போது நல்லா கொதித்து வரும். நல்லா கிளறி விட்டுட்டு கொதி வரும். இப்போது ஏலக்காய் பவுடரை சேர்த்துக்கங்க. கிளறி விட்டுட்டு ஒரு பக்குவம் வரும். இந்த ஸ்டேஜில் நான் தேங்காய் பூ சேர்த்துருக்கேன். உங்களுக்கு தேங்காய் பூ சேர்க்க விருப்பம் இல்லைன்னா தேங்காய் பாலாக அரைச்சி சேர்த்துக்கங்க. தேங்காய் பூ சேர்த்ததும் நல்லா கொதிக்க விட்ருங்க. தேங்காய் பூ சேர்க்கறதால நம்மளுக்கு சாப்பிடும்போது அந்த தேங்காய் பூ வாயில் அடி போடும்போது நம்மளுக்கு சூப்பர் டேஸ்ட்டு கிடைக்கும். அவ்வளோதான், பால் கொழுக்கட்டை தயாராகிடுச்சு. நம்மளுக்கு தண்ணியாக இருக்கிறது ஆற ஆற கட்டியாக வரும். இந்த மாதிரி உங்கள் வீட்டில் செஞ்சு பார்த்துட்டு எப்படி இருக்குன்ட்டு கமெண்ட்டில் சொல்லுங்கள். தேங்க்யூ, பாய்.